வணக்கம். உங்கள் அனைவரையும் கமலதரா யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு மகாபாரதத்தில் நடந்த சம்பவத்தை தான் பகிர்ந்துக்க போகிறேன். என்ன அப்படின்னா, பாரத போர்லாம் நடந்தது இல்லையா? ஏன் நடந்ததுன்னா, தர்மர் சூதாடுவார் துரியோதனன் கூட. அதனால தானே இந்த பாரத போர் நடக்கிற அளவுக்கு சொத்து பிரச்சனை எல்லாமே வந்தது இல்லையா? அப்போ உத்தவர் கிருஷ்ணர்கிட்ட கேட்குறார், கிருஷ்ணா, நீ நினச்சிருந்தேன்னா இது எதுவுமே போரே நடந்திருக்காம தவிர்த்திருக்கலாம் இல்லையா? ஏன்னா தர்மர் சூதாட போகும்போதே நீ தடுத்திருக்கலாம் இல்லையா? இது ஏன் நடந்தது? உனக்கு தெரியாமல் எதுவும் நடக்கலை, அப்போ நீ இதை தடுத்திருந்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்குறார் உத்தவர் கிருஷ்ணர்கிட்ட. அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், என்ன சொல்கிறார் அப்படின்னா, தர்மர் சூதாட போகும்போது என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நான் விளையாடுற விஷயம் முதல்ல கிருஷ்ணருக்கு தெரியவே கூடாதுன்னு நினச்சிட்டாராம். பார்த்தீங்களா? நம்ம கூட நினைக்கலாம், கிருஷ்ண பகவான் நினைச்சிருந்தாலும் இந்த போர் நடக்காமல் இருந்திருக்கலாம், இந்த சூதாட்டத்தை தடுத்திருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ கிருஷ்ணர் சொல்றார், துரியோதனன் சகுனியா, எனக்கு பதிலாக என் மாமன் சகுனியா ஆடுவான்னு சொன்ன மாதிரி கிருஷ்ண தர்மர் எனக்கு பதிலாக கிருஷ்ணர் ஆடுவார்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஆனால் சொல்லலை. பார்த்தீங்களா அந்த இடத்துல? ஏன்னா துரியோதனனுக்கு சகுனி ஆடுனா, அதே மாதிரி நீ வெயிட் பண்ணு, என் சார்பாக என் கிருஷ்ணன், என் மாமா கிருஷ்ணர் ஆடுவார் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம் இல்லையா? அது சொல்லாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, நான் ஆடுற விஷயம் கிருஷ்ணருக்கு தெரியக்கூடாதுன்னு சங்கல்பம் பண்ணிக்கிட்டாராம், பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாராம். அப்புறம் எப்படி நான் கூட கடைசி வரைக்கும் என்னை கூப்பிடுவான்னு நினச்சேன், ஆனால் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் கூட என்னை கூப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறார், திரௌபதியை அவமானப்படுத்துக்கினாங்க, சபையில் துயில் உரிந்தால துச்சாதனன். அப்போ கூட திரௌபதி கிருஷ்ணன் நினைக்கல, முதல்ல அவளா போராடி பார்க்குறா. அதுக்கப்புறம் அவளால் முடியாதுக்கும் போதுதான் கிருஷ்ணா வாசுதேவா அப்படி ரெண்டு கையும் தூக்கிடுறா. கிருஷ்ணனுடைய நாமத்தை சொன்னா, நாராயணனுடைய நாமத்தை சொன்னாள். அதனால நாமம் தான் அவளை காப்பாத்தினதான் இல்லையா? அப்படி காப்பாத்தின என்னால் ஏன் தர்மனை காப்பாற்றாம நான் இருக்க முடியுமா? கண்டிப்பாக என்னை கூப்பிட்டுருந்தான்னா நான் வந்திருப்பேன் சபைக்கு. அவனுக்கு துரியோதனனுக்கு சகுனி ஆடுற மாதிரி நானுமே காய்களை உருட்டி இருப்பேன் அப்படின்னு கிருஷ்ணர் உத்தவர்கிட்ட விளக்கம் கொடுக்கிறார். இப்போ நமக்கு எல்லாமும் தான் இந்த சந்தேகம் இருக்கும்ல, ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? நிறைய பேர் நினைக்கலாம், மகாபாரதம் படிக்கும்போது கிருஷ்ணன் நினைத்திருந்தால் இதெல்லாம் நடந்திருக்காம தவிர்த்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரியான விஷயத்த உத்தவர்கிட்ட கிருஷ்ண பரமாத்மா பகிர்ந்துக்கிறார். இதுலேருந்து நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம், என்ன அப்படின்னா, எந்த விஷயம் நடக்கிறதா இருந்தாலும் பகவான்கிட்ட சங்கல்பம் பண்ணிக்கிட்டு தான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத உணர்த்துறாரு கிருஷ்ணர். நம்ம ஏதாவது ஒரு சில விஷயங்கள் தொடங்கலாம், எது நடந்தாலும் எந்த விஷயமாக பகவானை நான் ஆரம்பிக்க போகிறேன், எனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுங்க அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிட்டு தான் நம்ம எந்த விஷயத்தையும் தொடங்கணும் அப்படிங்கிறது இந்த விஷயம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த கமலதரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.